வில்லேஜ் ஹவுஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது பெல்லி ஃபேட் குறைக்கிறதுக்கான ஒரு சூப்பரான எக்ஸசைஸ் தான். இந்த ஒரு 5 எக்ஸசைஸ் நீங்கள் உங்களோட டெய்லி லைஃப்பில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா பெல்லி ஃபேட் ரொம்ப சீக்கிரமாக குறைக்கலாம். பெல்லி ஃபேட் மட்டும் கிடையாது, நமக்கு வந்து அப்பர் பெல்லி லோவர் பெல்லி ரெண்டும் சேர்த்தே குறைக்கலாம். அதுக்கான ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் சொல்லியிருக்க மாதிரி இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் கூட சேர்ந்து இப்போ இந்த ட்ராவலில் நானும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சீக்கிரமே நானும் ரொம்ப ஸ்லிம் ஆகணும் அப்படிங்கிற ஆசையில் தான் இங்கே இருக்கேன். பட் எனக்கு வந்து வெயிட் குறைக்கணும் அப்படிங்கிற ஆசை கிடையாது, இன்ச் லாஸ் தான் எனக்கு ரொம்ப ஒரு கனவாகவே இருக்குது இப்போது. ஏன்னா இன்ச் லாஸ் பண்ணுறப்போ வெயிட்டும் சேர்த்து தான் நான் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு வெயிட் குறைக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் கிடையாது. 70 ஓகே மெயின்டைன் பண்ணலாம். பட் வந்து எனக்கு இன்ச் லாஸ் மட்டும் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் நானும் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்காக தான் ஒவ்வொன்றும் புதுசாக ட்ரை பண்ணி நமக்கு எப்படி ரிசல்ட் கிடைக்குதோ அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துக்கு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். கிளாஸ் அப்படிங்கிறது என்னோட ஒரு மிகப்பெரிய கனவாக இருந்துச்சு. அதில் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா நிறைய படிக்கணும், நிறைய அடிப்பட்டு தான் நம்ம கற்றுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி கற்றுக்கிட்ட விஷயங்களை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எனக்கு பெஸ்ட்டாக ரிசல்ட் கிடச்சி கரெக்டாக எது எனக்கு சைடு எஃபெக்ட் இல்லாமல் இருக்குதோ அதை மட்டும்தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸசைஸ் பார்த்துட்டு வாங்க, வந்து பேசலாம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கோங்க. நின்றுட்டு உங்களோட ஹேண்டை வந்து இந்த மாதிரி நீங்கள் அப்பரில் வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீங்கள் குனிஞ்சு இந்த மாதிரி தரையில் தொடணும். அதுதான் இந்த ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ். இது ஒரு வித யோகா போஸ் தான். இது என்ன ஆகும் அப்படின்னா, இதில் வந்து உங்களோட அப்பர் பாடி, அதாவது உங்களோட அப்பர் பெல்லியாக இருக்கட்டும் இல்லை லோவர் பெல்லியாக இருக்கட்டும், நல்லா நம்ம அமுக்கி கொடுக்குறோம். மூச்சு வந்து இழுத்து விடுறோம். அப்படி இருக்கிறப்போ எப்போவுமே பெல்லிக்காக இருக்கிற எக்ஸசைஸ் வந்து நம்மளோட பெல்லி பகுதியை அழுத்தி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாவே குறையும். நான் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். முட்டி மடக்கக்கூடாது. இந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு தொடை வலி, பயங்கரமாக தொடை வலி இருக்கும். தொடை வலி இருக்குன்னு பயப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு குறையும். அதுக்கப்புறமா அப்பர் பெல்லி லோவர் பெல்லி ரெண்டுக்குமே ஆன ஒரு சூப்பர் எக்ஸசைஸ் இது. அதே மாதிரி இது ஒரு விதம் மூச்சு பயிற்சியும் கூட. நீங்கள் மூச்சு வந்து இழுத்து பிடிச்சிட்டு ஃப்ரீயாக விட்டுட்டு நீங்கள் இது பண்ணணும். எனக்கு வந்து இது எல்லா விதத்துலேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து சுவாச பிரச்சனை இருக்கிறனால எனக்கு இது ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு. அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது டோட்டலாக ஒரு 15 கவுண்ட் செஞ்சுக்கோங்க. கால் வந்து உங்களால் எந்த அளவு அகட்டி பிடிக்க முடியுதோ அந்த அளவு பிடிச்சிக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஃபஸ்ட்டு வந்து மெதுவாக செஞ்சுக்கோங்க. ரொம்ப மெதுவாக தான் இந்த எக்ஸசைஸ் பண்ணணும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணி நின்றுக்கோங்க. 1 to 10 கவுண்ட் வரைக்கும் 2 வரைக்கும் நிற்கலாம். நின்றுட்டு எகெயின் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அந்த தரையை தொடணும். அதுதான் இதோட லெவல். வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கையை நல்லா ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு குனிஞ்சு வந்து உங்களோட முட்டி மடக்கக்கூடாது. அதுக்கப்புறமா செகண்ட் எக்ஸசைஸ் மவுண்டன் கிளம்பர். ரொம்ப எஃபெக்டிவான எக்ஸசைஸ். உங்களுக்கு பெல்லி எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகிறதுக்கு சூப்பரான எக்ஸசைஸ். இது ஒரு 25 கவுண்ட் செஞ்சுருக்கேன். ஸ்டார்டிங்கில் உங்களால் ஒரு 10 கவுண்ட் செஞ்சாலே போதும். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த கவுண்ட் அதிகப்படுத்தினா போதும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ், இந்த மாதிரி முட்டிக்காலில் நின்றுட்டு வலது பக்க கைக்கு இடது பக்க கால், இடது பக்க காலுக்கு வலது பக்க கை. ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கோங்க, முட்டி மடக்கக்கூடாது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கோங்க. நீங்கள் ஒரு கண்ணாடி ஏதாவது முன்னாடி நின்று செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து எதுவுமே பார்க்காம செய்கிறப்போ நமக்கு கஷ்டமாக இருக்கும். இல்லை பக்கத்தில் யாராவது நின்னாங்கன்னா கூட ஓகே பரவாயில்ல. கண்ணாடி முன்னே நின்று செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த எக்ஸசைஸ் எல்லாமே. இதுவுமே ஒரு 25 கவுண்ட் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணிக்கலாங்க. நீங்கள் எவ்வளோ தான் பண்ணணும் அந்த மாதிரி கிடையாது. மினிட்ஸில் பண்ணான்னா மினிட்ஸில் பண்ணலாம். இல்லை கவுண்டில் பண்ணுறீங்கன்னா கவுண்டில் பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ், இது வந்து ஸ்விம்மர் எக்ஸசைஸ். நீங்கள் இந்த மாதிரி கையை வந்து நீட்டி படுத்துட்டு உங்களோட தலையை வந்து நீங்கள் இந்த மாதிரி உயரமாக பிடிச்சிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்ருக்க மாதிரி, ஏதோ ஒரு பொருளை பார்த்துட்ருக்க மாதிரி ஸ்விம் பண்ணுற மாதிரி தான் இந்த எக்ஸசைஸ். ரொம்ப எஃபெக்டிவான அந்த பெல்லிக்கு வந்து சூப்பரான எக்ஸசைஸ். நம்ம அது வந்து அழுத்தம் கொடுக்குறோம்ல, சீக்கிரமாக குறைஞ்சிடும். இதுவுமே ஒரு 15 கவுண்ட் செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா லாங் ரேண்ட் கிரன்ச்சஸ். நீங்கள் வந்து இந்த மாதிரி முட்டி, இந்த மாதிரி கால் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம முன்னாடியும் ஷேர் பண்ணியிருக்கோம் இந்த எக்ஸசைஸ் எல்லாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. முட்டி வந்து இந்த மாதிரி வச்சுட்டு லாங் ஹேண்டாக படுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி செய்கிறது. இதுவுமே ஒரு 15 கவுண்ட் செஞ்சுக்கோங்க. எல்லாமே ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் தான். கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தெரியும். கொஞ்சம் கம்மியாக பண்ணாலும் போதும். சூப்பரான பெல்லிக்கான எக்ஸசைஸ் இது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்லியிருக்க மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.